Welcome to RSR Max, exercise 12.1, some 11th standard, limits and derivatives. Evaluate limit x tends to 0 of x plus 1 whole power 5 minus 1 divided by x. Direct substitution மெத்தடில் போட்டோம்னா எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணி இந்த கணக்கில் டைரக்ட் சப்ஸ்டியூஷன் போட்டால் என்ன வரும்னு பார்க்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறோம், எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கே 0 போடுறோம். இப்போ 0 + 1 பவர் 5 minus 1 divided by 0. எக்ஸ் வர இடத்துல 0 போட்டிருக்கோம். 1/5 1 power 5 minus 1/0. 1 power 5 1 1 minus 1/0. 0/0. This is indeterminate form. இது வந்து இந்த மாதிரி ஃபார்ம் வரக்கூடாது. 0/0 வரக்கூடாது. Therefore indeterminate form. இது ஆன்சராக வர முடியாது. Therefore we go to the next method, another substitution method. இந்த ப்ராக்கெட்டில் கணக்கில் என்ன இருக்கோ அந்த x plus 1ங்கிறது வந்து we give a name to this. Let y equal to x plus 1. Therefore நமக்கு கணக்கில் வந்து x tends to 0 வரணும். அப்போ இதில் வந்து x tends to 0, xக்கு 0 போட்டால் y என்ன வேல்யூ வரணும் 1. Therefore x tends to 0 gives y tends to 1. இப்போ y சப்ஸ்டியூஷன் கொடுத்தோம்னா கணக்கில் வந்து லிமிட் y tends to 1 வரணும். ஏன்னா கணக்கில் எக்ஸில் இருக்கும்போது x tends to 0, சப்ஸ்டியூஷன் கொடுத்த பிறகு y equal x plus 1 கொடுத்த பிறகு xக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y tends to 1. Therefore as x tends to 0, y tends to 1. Therefore in this sum they change the variable from x to y. yக்கு x plus 1 கொடுத்துட்டோம். Therefore இதில் உள்ள x equal to இந்த ப்ளஸ் 1 இங்கே கொண்டு வந்துங்க. Therefore y minus 1, x equal y minus 1. Therefore கணக்கில் வந்து இந்த கணக்கு அப்படியே எழுதியிருக்கோம். இங்கே எங்கெல்லாம் x plus 1 வருதோ அங்கே என்ன போட்டுக்கலாம், y சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். Therefore இந்த இடத்துல y போட்டு மேலே உள்ள பவர் 5 இங்கே போட்டாச்சு. இங்கே -1 டிவைடட் பை திருப்பி எக்ஸுக்கு பதிலாக இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கணும் ரெடியாக y minus 1 போட்டாச்சு. இப்போ லிமிட் x tends to 0க்கு பதிலாக என்ன மாற்றணும் நம்ம, y tends to 1. இப்போ கணக்கு எக்ஸில் இருந்த கணக்கு ஃபுல்லாக எல்லாமே ஒயில் மாறிடுச்சு. y tends to 1 y power 5 minus 1 by y minus 1. இந்த சமம் வந்து அந்த நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா இந்த x இன்ட்டு லிமிட் x tends to a of x power n minus a power n by x minus a equal to n into a power n minus 1. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி மாடலுக்கு வந்துட்டு therefore இந்த கணக்கில் உள்ள இந்த y power 5 y power 5 வச்சுக்கலாம். 1 வந்து 1 power 5 போட்டுக்கலாம், நோ சேஞ்ச். y minus 1 அப்படியே. இப்போ கம்பேர் பண்ணோம்னா இந்த ஃபார்முலாவில் இந்த x tends to a மாதிரி a இருக்க இடத்துல வேல்யூ 1, இந்த x power n மாதிரி நம்ம கணக்கில் வந்து இங்கே y power 5, இந்த a power n மாதிரி 1 power 5, இந்த a minus 1 x minus aக்கு y minus 1 போட்டாச்சு. டேரெக்டாக அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த கணக்கில் வந்து ஆன் கம்பேரிசன் எக்ஸுக்கு பதிலாக y, ஏக்கு பதிலாக 1, என்னுக்கு பதிலாக 5. இப்போ கம்பேர் பண்ணுங்களேன், எக்ஸ் இருக்க இடத்துல y, ஏ இருக்க இடத்துல இந்த இடத்துல 1, இந்த பவரில் n வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல 5. அதை கம்பேர் பண்ணி இங்கே நம்ம போட்டோம், கம்பேர் பண்ணி வச்சு அப்படின்னா சொல்யூஷன் ரெடியாக இருக்குது. அந்த 3 செலக்ட் பண்ணிட்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் இந்த n into a power n minus 1. அதில் போட்டோம்னா என்னுக்கு பதிலாக 5 into 1 into 1 whole power 5 minus 1, that is 5 into 1 power 4. 5 into 1 power 4 1 தான் அது. therefore 5 into 1 5. therefore இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த டைரக்ட் சப்ஸ்டியூஷன் மெத்தட் இது சரியாக வரல. அதில் இன்னொரு சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட்டிருக்கோம், அதோட ஆன்சர் வந்து 5. இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் மெத்தடில் லிமிட் சேஞ்ச் ஆகும். கணக்கு ஆரம்பிக்கும் போது எக்ஸ் கணக்கு எக்ஸில் இருக்குது, x tends to 0 இருந்துச்சு. கணக்கு சப்ஸ்டியூஷன் கொடுத்த பிறகு கணக்கு வந்து ஒயில் மாறிடுச்சு. ஒய்க்கு லிமிட் வந்து y tends to 1. இது மாதிரி சம் நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது தரவாக பார்த்துருங்க. டைரக்ட் சப்ஸ்டியூஷன் கிடையாது, இது இன்னொரு சப்ஸ்டியூஷன் மெத்தட். நீங்கள் வந்து நிறைய சம் ஒர்க் அவுட் பண்ணணும் இந்த லிமிட்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸில். அப்போ தான் இதை பற்றி ஒரு நல்ல கிளியர் ஐடியா கிடைக்கும். வி ஒர்க் அவுட் ஆல் சம்ஸ். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 12.1 எக்ஸசைஸில் வந்து 6 சம் முடிச்சிருக்கோம். நீங்கள் அடுத்த வீடியோவில் கண்டினியூ வித் 7, 8, 9 அப்படியே போகும், வரிசையாக போகும். ஓகே, லிசன் கேர்ஃபுல்லி. ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது இந்த இடம் உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா யூ கேன் ஜஸ்ட் புட் இட் இன் த கமெண்ட் ஆர் மேக்கிங் a கால். ஓகே, ஃபோர் சப்ஸ்கிரைப் RSR Max, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நல்லா பார்க்க சொல்லுங்கள். இட் வில் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.